இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 77 பேர் காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்தனர். அவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 77 பேர் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களை இலங்கை கடற்படையினர் சர்வதேச கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பின்னர் கப்பல் மூலம் காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்த தமிழக மீனவர்கள் 77 பேரை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். தமிழகம் திரும்பிய மீனவர்களை அமைச்சர்கள் ஜெயக்குமார், OS மணியன் ஆகியோர் வரவேற்று ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக மீனவர்களை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் இணைந்து நீலப்புரட்சி திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் இதற்காக 586 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாநில அரசு, அம்மாவுடைய அரசும் மத்திய அரசும் இணைந்து ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த திட்டத்தின் பேர் பாக் நீரிணை பகுதியிலே மட்டும் இந்த திட்டம் பிரதமருடைய நீல புரட்சி திட்டம். இந்த நீல புரட்சி திட்டத்தின்படி ஒரு படகு 80 லட்சம் ரூபாய். அந்த 80 லட்சம் ரூபாய் படகு 50% மானியம் மத்திய அரசாங்கம், மீதி 20% மாநில அரசாங்கம் மானியம், அம்மாவுடைய அரசு மானியமாக கொடுக்கும். 10% பெனிஃபிஷரி, அதாவது பயனாளிகள் மீனவர்கள் கட்டுவது 8 லட்சம் தான். மீதி 20% பேங்க் லோனு. அதில் இப்போ இந்த ஆண்டுக்கு மட்டும் 500 படகுகள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை நேவி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 40 நாள் சிறைச்சாலையில் வச்சிருந்து இன்றைக்கி தான் எங்களை விடுதலை பண்ணாங்க. எங்களோட வாழ்வாதாரமே இந்த விசைப்படகு தான். இந்த விசைப்படகு இல்லைன்னா, விசைப்படகு மீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை தான் பண்ணிக்கணும். மத்திய மாநில அரசு, குறிப்பாக மத்திய அரசு இலங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட விசைப்படகு மீட்டு கொடுக்கணும். பின்னர் நாகை, புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.